நம்ம வாழ்க்கையில சகிப்புத்தன்மைன்றது ரொம்பவே முக்கியமானது. அது வந்து எனக்கு ரொம்பவே கம்மியா இருந்ததுனால நான் நிறைய நல்ல மனிதர்களை வந்து என்னோட லைஃப்ல இழந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணி இவங்க இப்படிதான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடுவோம். இதனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க நிறைய நல்ல குவாலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமே போயிடும். இது தெரிய வரும், பட் அப்போ அந்த பர்சன் வந்து நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நபரை சார்ந்து இல்லை, நிறைய விஷயத்தையும் சார்ந்து இருக்கு. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் யாராவது ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணுறது, கோவப்படுறது இதெல்லாம் பண்ணுவோம். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து இவ்வளோ கோவப்பட்டு இருக்க வேணாம்னு தோணும். பட் அப்போ அந்த பர்சன் வந்து நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்த கோவப்படுறது, இது எமோஷனலா வந்து கையாளுறாங்களோ அவங்க தான் வந்து பிற்காலத்துல நல்ல தலைவர்களாகவும் நம்மளுக்கு ஆகியிருக்காங்க. இது வந்து நீங்க மகாத்மா காந்தி எடுத்துக்கலாம், இல்லை நெல்சன் மண்டேலா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து நெல்சன் மண்டேலாவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பல போராட்டத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஜனாதிபதி ஆனாரு. அப்போ முதல் கட்ட சோல்ஜர்ஸ் கூட வந்து ஒரு விருந்து மாதிரி வச்சாங்க. அப்போ அவர் கூட வந்து ஒரு நபர் உட்காந்து சாப்பிட்றாரு. உட்காந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமா கை நடுங்குது, பயங்கர ஷிவரிங் ஆகுது. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அந்த சாப்பாடை வந்து பாதியிலே வச்சுட்டு போயிடுறாரு. இதை வந்து நெல்சன் மண்டேலாவோட உதவி ஆளுநர் பார்த்துனே இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்றாரு, இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் வந்து அவருக்கு இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு. இல்லை அவருக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. நான் வந்து ஜெயிலில் இருந்தபோது அவர் தான் வந்து எனக்கு ஜெயில் வார்டனா இருந்தாரு. ஸோ அப்போ என்னை வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க, அப்படிலாம் இருந்தாங்க. நான் தண்ணி கேட்டால் கூட அவரோட யூரின் தான் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஜனாதிபதி நினைச்சா அந்த பர்சனை வந்து என்ன வேணா பண்ணலாம். பட் ஸ்டில் நெல்சன் மண்டேலா வந்து அவர் எதுவுமே பண்ணல. அவர் வந்து எவ்வளோ மரியாதையாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ மரியாதையாக தான் ட்ரீட் பண்ணி அமைச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு தான் சொல்றாங்க, இதனால தான் வந்து நெல்சன் மண்டேலாவை வந்து இன்னும் நல்ல ஒரு தலைவராகவும் மற்றவங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த டாலரன்ஸ், பேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கூட இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து முன்னிருந்து நடத்தலாம். நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க. உங்களுக்கே அந்த பேஷன்ஸ், டாலரன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களை நம்பி நிறைய பேர் வர்றதுக்கும் யோசிப்பாங்க. உங்களாலையுமே வந்து ஒரு நல்ல லீடராக ஆக முடியாது.